கரூர் துயரத்துக்கு விஜய்தான் காரணம். இபிஎஸ் பேச்சு. தேமுதிக வைத்த டிமாண்ட் டென்ஷனில் திமுக மற்றும் அதிமுக. கமல் கட்சிக்கு புதிய சிக்கல். கனிமொழி எம்பி ராகுல் காந்தி சந்திப்பில் காங்கிரஸ் அடுக்கிய டிமாண்ட். தனுஷ் திரைப்படத்தில் அடுத்த சர்ப்ரைஸ். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கரூர் துயரில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்திக்காத விஜய் எப்படி நல்ல தலைவராக இருக்க முடியும் என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சரியாக திட்டமிடாமல் விஜய் சென்றதாலேயே கரூரில் 41 பேர் இறந்ததாக குற்றம் சாட்டிய இபிஎஸ் அவருக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லை என்றார். மேலும் விஜய் சிறந்த நடிகர் என்பதில் மாற்று கருத்தில்லை, ஆனால் சிறந்த அரசியல் கட்சி என்றால் அது அதிமுக தான் என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். கூட்டணியில் தேமுதிகவை இணைக்க திமுக மற்றும் அதிமுக தயக்கம் காட்டுவதற்கு பிரேமலதா வைக்கும் டிமாண்டே காரணமாம். 20 தொகுதிகள் பிளஸ் 1 ராஜ்யசபா சீட் என்ற டிமாண்டுக்கு அதிமுக 6 முதல் 10 தொகுதிகள் தரலாம் என்றும் அதைவிட குறைவான எண்ணிக்கையே சாத்தியம் எனவும் திமுக தலைமை கூறியதாம். இதனிடையே பிரேமலதாவை துணை முதல்வர் ஆக்குவோம், நாங்கள் இன்றி ஆட்சி அமைக்க முடியாது என எல்கே சுதீஷ் பேசியது இரு பெரிய கட்சிகளுக்கும் எரிச்சலை தந்துள்ளதாம். கமலின் மக்கள் நீதி மையத்தின் கட்சிக்கு தேர்தல் கமிஷன் டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கி இருந்தது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் கமல் கட்சிக்கு ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது. குறைந்தது 12 தொகுதியில் போட்டியிட்டால்தான் பொது சின்னம் ஒதுக்கப்படும் என்பதால் மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட இயலாது. எனவே மக்கள் நீதி மையம் வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க திமுக திட்டமிட்டுள்ளதாம். கனிமொழி எம்பி ராகுல் காந்தி சந்திப்பில் காங்கிரஸ் பல டிமாண்டுகளை அடுக்கியிருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. அதாவது 39 தொகுதிகள், துணை சபாநாயகர் பதவி, 2 ராஜ்யசபா சீட், 5 வாரிய தலைவர்கள் பதவி, உள்ளாட்சி தேர்தலில் 20 சீட் வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை வைத்துள்ளதாம். அத்துடன் ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால் ஆட்சியில் பங்கு தர வேண்டும் எனவும் காங்கிரஸ் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் தனுஷின் D55 திரைப்படம் குறித்த அடுத்தடுத்த அறிவிப்புகள் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸாக அமைந்துள்ளன. 2 நாட்களுக்கு முன் தனுஷ் ஜோடியாக ஸ்ரீலீலா நடிக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியான நிலையில் இன்று சாய் பல்லவியும் நடிப்பதாக போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இசையமைப்பாளராக சாய் அபயங்கர் மற்றும் 2 முன்னணி நடிகைகள் இணைந்துள்ளது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது.